Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேவ் ஆப்டிக்ஸ் இந்த NCERT சிலபஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் CBSE தான் ஆப்வியஸ்லி. பாத்தீங்கன்னா இந்த வேவ் ஆப்டிக்ஸ்ல நம்ம வந்து இந்த சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். நம்ம புக்ல ஒரு சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அதோட அவுட்புட் வந்து ரொம்ப பெருசா வச்சு ரொம்ப சின்னதா கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலி இதுதான் அதோட அவுட்புட். ஸோ அதை வந்து வேவ் ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க. இப்படிதான் நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்க போகுது. சென்டர்ல ரொம்ப டார்க்கா இருக்கு. டிஸ்டன்ஸ் போக 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 என்ன ஆகுது, அது அப்படியே லைட் ஆகிட்டே வருது. அண்ட் அதே மாதிரி அந்த கேப்பும் வந்து பாத்தீங்கன்னா பெருசாயிட்டே போகுது இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு வந்து சிங்கிள் ஸ்லிட்டினுடைய அவுட்புட். கரெக்டா? நம்ம டபுள் ஸ்லிட்ல பார்த்துருந்தோம். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரீவியஸ் டாபிக் அதை தான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். இந்த சிங்கிள் ஸ்லிட் வந்து ரொம்ப அழகாக நம்ம படிக்கலாம். எப்படி டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பொதுவாக பெண்டிங் ஆஃப் ரேஸ் அப்படின்றத தான் நம்ம டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்லிட் வித் நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட்டை பார்த்தோம்னா இந்த ஸ்லிட் வித். ஸோ அந்த ஸ்லிட் வித் எந்த அளவுக்கு எனக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு ப்ராடரான டைஃப்ராக்ஷன் வந்து நடக்கும். நமக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 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 சின்ன ரூம் இருக்குன்னு வச்சுப்போமே. சரியா? ஒரு ரூம் இருக்கு. அதுல இல்லை ஒரு பெரிய வீடு லே அவுட் மாதிரி வச்சுப்போம். சரியா? இங்கெல்லாம் ஹாலு, இங்க வந்து அந்த ஒரு ரூம் போகுது. சரியா? இங்க தான் அந்த ஹால் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஸ்பீக்கர்ல இருக்கு. இப்போ ஒரு பர்சன் வந்து இந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து உக்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இவருக்கு வந்து இங்க பாடக்கூடிய அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த மியூசிக்ஸ் வந்து அப்படியே வந்து இவருக்கு அதுல கேட்கும் இல்லையா? சவுண்ட் வேவ், இது சவுண்ட். இதே வந்து நம்ம ஒரு ரூம் எடுத்துப்போம். சரி, அதேதான். எனக்கு இங்க வந்து இந்த கேப் இருக்கு கொஞ்சம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ இங்க வந்து ரொம்ப பிரைட் லைட் ஒன்று இருக்கு. இது வந்து மியூசிக். ஸோ மியூசிக் என்ன ஆகும், இந்த பக்கம் இருந்தாலும் அப்படியே பெண்ட் ஆகி அவர் காதுல கேட்கும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லைட். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு பர்சன் இந்த இடத்துல நிக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல நிற்கும் போது இந்த லைட் எப்படி போகும் உங்களுக்கே தெரியும். இந்த லைட் வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகும். கரெக்டா? சோ தட் அவர் அந்த டோருக்கு பின்னாடி நிற்கும் போது இதோட வெளிச்சம் அவரு மேல படாது. இதுதான் நடக்குது வீட்ல எல்லாம் இல்லையா? ஸோ அந்த ஹால்ல வந்து நமக்கு லைட் எரியும். நம்ம இந்த ஒரு டோரை திறந்தா அந்த டோருக்கு பக்கத்துல நின்றா கூட அதோட வெளிச்சம் நமக்கு மேல படாது, டார்க்கா தான் இருக்கும். இது நமக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதே தான் இங்க சிங்கிள் ஸ்லிட்ல நம்ம வித்தியாசமா பார்க்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இந்த கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப், இந்த டோர் கேப்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த கேப் வந்து சைஸ் குறைய வித் குறைய என்ன ஆகும்னா எனக்கு இங்க ஒரு லைட் இருக்கு. இந்த லைட் இப்படி போகணும் இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா இந்த லைட் வந்து இப்படி போகணும். ரைட்? இந்த எல்லா இடத்துலயும் டார்க்கா தான் இருக்கணும். இங்க மட்டும்தான் அந்த லைட் போகணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, எனக்கு இந்த வித் குறையும் போது என்ன ஆகுதுன்னா இந்த லைட் இப்படி ஸ்ப்ரெட் ஆகாத பாக்குறாங்க. அப்போ இங்கெல்லாம் வெளிச்சமா இருக்கு. ஆனா எனக்கு கேப் இங்க மட்டும்தான். அப்ப இங்க என்ன நடக்குது, எனக்கு இந்த வித் குறையும் போது இந்த லைட் டைஃப்ராக்ஷன் ஆகுது. அதுதான் நம்ம சிங்கிள் ஸ்லிட்ல ரொம்ப அழகா நம்ம பார்க்க போறோம். ரைட்? இதுதான் கான்செப்ட். எப்போ எனக்கு குறையுது, அந்த வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாவோ இல்லை லெஸ் தென் அந்த வேவ் லென்த்தை விட எனக்கு இந்த ஸ்லிட்டோடைய கேப் குறையும் போது எனக்கு இந்த டைஃப்ராக்ஷன் வந்து நடக்குது. ஸோ நம்ம புக்ல வந்து ஒரு சிம்பிளான டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த டயக்ராம் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட், ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் L அப்படின்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட்டை வந்து Nன்னு வச்சுப்போம். சரியா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கு. இப்போ இந்த வித்தை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுட்டோம் அப்படின்னா இதை நம்ம M அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு அசம்ஷனுக்காக தான். அசம்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த மாதிரி கேப், இந்த ஸ்லிட்ல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு.
நிறைய n number of points இருக்கும். ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு நமக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதை பிரிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் m1 சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டை m2 சொல்கிறேன். ஸோ இது m2, இது m1, இது m, ரைட்டா? ஸோ இந்த l and n இருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 பங்கை பிரிக்கிறேன் ஈக்குவல் டிஸ்டன்ஸில். ஸோ எல் அண்ட் எம் எல்லாமே ஈக்குவல் 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 டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு பார்த்தீங்க ஜஸ்ட் நேமிங்கை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த டோட்டல் வித், அதாவது எல்லுக்கும் இந்த எண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நான் ஏ அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்போ நீங்க நல்லா கவனிங்க, இந்த எல்லுக்கும் எம்முக்கும் இந்த எம்முக்கும் இந்த எண்ணுக்கும் இப்போ இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது a/2 இருக்கும், இதுவும் a/2 இருக்கும். கரெக்டா? இப்போ நீங்களே பாருங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இந்த m1க்கும் இந்த m2க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? எனக்கு அது a/2 தான் இருக்க போகுது. ஸோ அதுவும் எனக்கு வந்து a/2 தான். அப்போ இது என்னது a/4, இது என்னது a/4, இது என்னது a/4, இது என்னது a/4. புரியுதா? a/4. ஸோ 4 பிரிச்சா a/4ன்னு சொல்லலாம். 2 சொல்லும்போது a/2. சிம்பிளா முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது. இப்போ நமக்கு வந்து இந்த வேவ்ஸ், ரைட்டா? இப்போ இதே ஸ்லிட் தான் இப்போ நான் இங்க வரையறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்லிட் இருக்கு, ரைட்டா? இந்த மாதிரி இருக்கு. இந்த பாயிண்ட்டை எல் அப்படின்னு சொன்னோம், இந்த பாயிண்ட்டை என்னு சொல்றோம். இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்? எனக்கு சென்டர்ல மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்பிட்ரரி ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், இந்த பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாயிண்ட்ல இந்த வேவ் இப்படி டிராவல் ஆகும், இப்படி டிராவல் ஆகும். அதே மாதிரி இந்த வேவும் இப்படி டிராவல் ஆகுது. சரிதானே? இப்படி டிராவல் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேவுக்கு இடையில இருக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? பாத் டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். நம்ம வந்து அந்த கோஹிரண்ட் அண்ட் இன்கோஹிரண்ட்ல நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு வேவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த பாயிண்ட், அந்த ரிசல்டன் பாயிண்ட், அதுக்கும் அந்த ஒவ்வொரு S1 S2 நம்ம எடுத்திருந்தோம். இந்த S2P அண்ட் S1P அப்படி நம்ம செப்பரேட் பண்ணி அந்த ரெண்டு வேவுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பை செக்டார்ல நமக்கு எப்படி இருக்கும்? A sin theta அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். 2A sin theta அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேம் வே. அப்போ இந்த ரெண்டு வேவுக்கு இருக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸ் என்ன? இந்த இடத்துல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலரா இப்படி ஒரு லைன் வரைகிறேன். எப்படி பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சோன்னா இங்க இருந்து இது போகக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி தான், which means சேம் டிஸ்டன்ஸ் தான். நல்லா புரிஞ்சிருக்கும். ஐ ரிப்பீட். இப்போ பாருங்க, எனக்கு இங்க இருக்கு, எனக்கு இங்க இருந்து இங்க போகும்போது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு 10 வேவ் லென்த், இங்க இருந்து இங்க ரீச் ஆகும்போது 12. அப்ப இது ரெண்டுத்துக்கு எப்படி டிஃபரன்ஸ்னா 2 தான். அப்ப இந்த இடத்துல நான் எப்படி சொல்றேன்? இங்க இருந்து இந்த வேவுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் ஒரு லைனை வரைகிறேன். வரைஞ்சிட்டு இது ரெண்டும் இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல போகுது. எப்படி? ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல போகுது. அப்ப எனக்கு எங்க டிஃபரன்ஸ்? இதுதான் எனக்கு டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் தான் நான் சொல்ல போறேன். எப்படி சொல்றேன் பாருங்க. we know that இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் a ன்னு சொன்னோம், l-க்கும் n-க்கும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையலாம். எதுக்கு? இந்த ஸ்கிரீனுக்கு. சோ இப்படி ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், இப்படி ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். சோ நல்லா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் இங்க தெரியும். எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா, இங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ரெண்டுமே, இந்த ஒயிட் கலர் பாரு 90 டிகிரில இருக்கு. அப்ப 90ல இது தீட்டானா இது என்னவா இருக்கும்? 90 மைனஸ் தீட்டா, அவ்வளவுதான். கரெக்டா? இது தீட்டானா இது 90 மைனஸ் தீட்டா. இப்போ இந்த கிரீனும் இந்த ஒயிட்டும் பாரு 90 டிகிரி. அப்போ இது 90 மைனஸ் தீட்டானா இது என்னவா இருக்கும்? தீட்டா. ரொம்ப சிம்பிள் இல்லையா? ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்? எனக்கு இது வந்து 90 டிகிரி, அப்படியே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சா? இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தேவை, இந்த டிஸ்டன்ஸ் தேவை, ரைட்? அப்ப நான் என்ன சொல்ல போறேன்? ரொம்ப சிம்பிளா I'm going to use sin theta. ஏன்னா sin theta அப்படின்றது opposite by hypotenuse. அப்போ sin theta equal to opposite by hypotenuse. ஆப்போசிட் என்ன? இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இது. அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு ஒண்ணு இருக்குமே. இப்ப இந்த பாயிண்ட் நம்ம Q ன்னு எடுத்துக்கலாம். அப்ப NQ தான் ஆப்போசிட். NQ divided by hypotenuse என்ன? இதுதான்
ஹைபோடெனஸ் இல்லையா? இதுதான் ஹைபோடெனஸ். ஹைபோடெனஸ் என்ன? L n. அதோட டிஸ்டன்ஸ் என்ன? A. அப்ப NQ தான் நமக்கு தேவை. அப்ப NQ which is equal to A sin theta. Correct? So since the angle is very small and the sin theta நான் வெறும் theta ன்னு சொல்லிக்கலாம். அப்போ almost. அப்போ A theta. இந்த NQன்றது என்ன? இதுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ். அப்ப நான் அதை என்ன சொல்லலாம்? இந்த NQ நான் எப்படி சொல்றேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அழகா. எப்படி? இந்த NP minus LP. அப்போ NP minus LP அதாவது இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாத் டிஃபரன்ஸ் எது? இந்த NQ தான். அந்த 2 lambda, அந்த 2 lambda. அப்போ NQ. இந்த NQ நம்ம என்ன சொன்னோம்? A theta. NQ என்ன சொன்னோம்? A theta. சரியா? அப்ப NP minus LP இதோட பாத் டிஃபரன்ஸ் A theta ன்னு சொல்லிட்டேன். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சதா? ரைட். சோ இது வந்து ஒரு சிம்பிள். சோ அதே மாதிரி நம்ம புக்ல இன்னொரு விஷயம் கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, சப்போஸ் இந்த M1 இந்த M2 எடுத்திருந்தா இந்த டிஸ்டன்ஸ் y ன்னு சொல்லி இருந்தா அப்ப அதோட வேல்யூ என்ன இருக்கும்? y theta ன்னு இருக்கும். அவ்வளவுதான். சரியா? சோ அடுத்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லிருப்பாங்க. எப்படி? எனக்கு வந்து அந்த ஸ்லிட் இருக்கு. இந்த டயகிராமை பாப்போமே. இந்த ஸ்லிட் இருக்கு. இந்த ஸ்லிட்டோட இந்த சென்டர் பாயிண்ட், இந்த ஸ்லிட்டுக்கு இந்த சென்டர் M, ரைட்? இப்படியே இங்க தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்குது. இந்த ப்ரீவியஸ் டயகிராம் பாருங்க. சென்டர்ல தான் எனக்கு மேக்ஸிமம், சென்ட்ரல் மேக்ஸிமம் இல்ல மேக்ஸிமா அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரல் மேக்ஸிமா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து வரக்கூடிய எல்லா வேவ்ஸுமே, நல்லா பாருங்க, இதுல இருந்து வரக்கூடிய எல்லா வேவ்ஸுமே இப்படி பேரலலா தான் போகும். இப்படி பேரலலா தான் போகும். கரெக்டா? இப்படி பேரலலா தானே போகுது. அப்ப இங்க பேரலலா போகும்போது இந்த சென்டர் பாயிண்ட்ல எனக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லாமே இன் ஃபேஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி போகுது. இந்த ரெண்டுத்துக்கு பொசிஷன்ல எனக்கு இது பாத் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இங்க பேரலலா போகும்போது எல்லாமே இங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் இங்க ரீச் ஆகுது. அப்போ மேக்ஸிமம், சென்ட்ரல் மேக்ஸிமம் அட் 0 டிகிரி. இதுதான் இங்க முக்கியம். சென்ட்ரல் மேக்ஸிமம் அட் 0 டிகிரி. ரைட். இப்போ நமக்கு அது கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அப்ப அங்க பாத் டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். சோ எனக்கு சென்ட்ரல் அந்த மிட் பாயிண்ட் அந்த M எல்லாமே பேரலல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் வந்து கிடைக்குது. அங்க அந்த பாத் டிஃபரன்ஸ், அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0 டிகிரி. அப்போ சென்ட்ரல் மேக்ஸிமம் அட் 0 டிகிரின்னு ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க. ரைட். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து வந்து நமக்கு ஒரு அப்சர்வேஷன் பண்ணி ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல பார்த்தோம் இல்லையா? அதுல என்ன மேக்ஸிமம் சொன்னோமோ இங்க அது மினிமம். ஸோ அப்படியே வைஸ் வெர்சா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப இந்த இடத்துல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா n plus 1/2 lambda a. மினிமா பார்த்தீங்கன்னா n lambda by a. இது என்னது? எல்லாமே theta equal to. So இப்போ நம்ம வந்து இந்த n உடைய வேல்யூ 1 2 3 4 5 6 அப்படினா we can consider. Right. So இந்த கண்டிஷன்ஸை வச்சு எப்படி இதை வந்து மேக்ஸிமம் பாயிண்ட், எப்படி வந்து இது மினிமம், அதாவது இந்த சென்ட்ரல் மேக்ஸிமா எப்படி மினிமம் சொல்றாங்க அப்படின்றது we will clarify. இப்போ நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம். So let us take this one. சரியா? So இதை இப்போ நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். எப்படி வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்றது. ரைட். அப்ப எனக்கு வந்து மினிமம் எப்போ கிடைக்குது? when theta which is equal to n lambda by a. So just ஒரு suppose if it is first fringe, அதாவது அந்த first brightness நம்ம பார்த்தோம் இல்லையா இங்க, ரைட்? இது அப்போ இந்த சென்ட்ரலுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கும் இடையில ஒரு சின்ன அந்த பிட்டா தானே இருக்கு. அந்த கேப், அந்த டார்க் இருக்குல்ல, அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். சப்போஸ் அது ஃபர்ஸ்டா இருந்தால்
when n equal to 1 என்னுடைய theta எப்படி இருக்கு பாருங்க, theta which is equal to lambda by a. lambda by a என்றது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த theta value. And also இதனுடைய அந்த path difference நம்ம இப்பதான் சொன்னோம், என்னது a theta. கரெக்ட்டா? a theta அப்படி நான் இங்க சொல்லியிருக்கேன். அப்போ how I can write என்னுடைய அந்த theta which is equal to இங்க lambda by a அப்படின்னு சொன்னீங்க. இங்க என்ன இருக்கு, அதனுடைய டிஃபரன்ஸ் np minus lp a theta ன்னு சொல்றோம் இல்லையா, a theta. இது என்னது, அந்த path difference. கரெக்ட்டா? இப்போ இத நான் அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். so if I substitute that எனக்கு எப்படி மாறுது பாருங்க, எனக்கு a times theta என்னது lambda by a. so which is nothing but இந்த a வும் இந்த a வும் போய்டும், which is equal to lambda. கரெக்ட்டா? lambda. இங்க இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போறேன். எப்படி, இப்போ நாம என்ன பண்ணோம், ஜஸ்ட் அதனுடைய டிஸ்டன்ஸ் a அப்படின்னு எடுத்திருந்தோம். கரெக்ட்டா? இப்போ எனக்கு அதேதான் அந்த பாயிண்ட் l, இந்த பாயிண்ட் n அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். கரெக்ட்டா? சோ இதனுடைய அந்த மிட் பாயிண்ட நம்ம m அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா? இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம a அப்படின்னு சொன்னோம், இதோட பாதியை a/2 ன்னு சொன்னோம், இதோட பாதியை a/2 ன்னு சொன்னோம். இப்போ நம்மளுடைய கண்டிஷன்ஸ் இங்க இந்த மினிமமுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஸ்லிட் வித் இருக்குல்ல, அது ஈவனா நம்ம டிவைட் பண்ணும்போது, என்ன ஆகுது, எனக்கு இதுல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ we told this is m1, இந்த மிட் பாயிண்ட் வந்து m2. இப்போ இந்த m1க்கும் m2க்கும் இல்ல இந்த l-க்கும் இல்ல m-க்கும் இல்ல இந்த m-க்கும் இந்த n-க்கும் இந்த மாதிரி ஈவன், அதாவது 2 4 6 8 10 அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது எனக்கு இந்த மினிமா வந்து ஆப்டெயின் ஆகுது. எப்படி ஆப்டெயின் ஆகுது, சப்போஸ் இந்த L and N இருக்கு, இதை நான் ரெண்டா பிரிச்சுட்டேன், ஒன்னு LM இன்னொன்னு MN. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த M1 M, இந்த M M2, இல்ல இது ரெண்டு இல்ல இது ரெண்டு. இப்போ இந்த இடத்துல நான் இந்த M எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். அப்ப இதனுடைய பாத் டிஃபரன்ஸ் எப்படி எழுதலாம், M2P minus M1P. இதேதான். சோ அதுல நம்ம என்ன சொல்றோம், இந்த இடத்துல எனக்கு அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏன்னு சொன்னோம், இந்த M1க்கும் இந்த M2க்கும் இடையில இருக்கிற வேல்யூ என்ன, இந்த பாதி a/4, இந்த பாதி a/4. so a/4 plus a/4 which is equal to 2a/4, which is nothing but a/2. அப்ப this is nothing but a/2 theta. a/2 theta. இப்ப அந்த a/2 thetaவை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். so which is nothing but இந்த டிஃபரன்ஸ் which is equal to இந்த a/2, இந்த theta உடைய வேல்யூ நம்ம என்ன சொன்னோம், lambda by a. கரெக்ட்டா? lambda by a. இப்போ இந்த lambda by a ன்னு சொல்லும்போது இந்த a-வும் இந்த a-வும் போய்டும், which is nothing but lambda by 2. lambda அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் வேவ்லெந்த். ஒரு கம்ப்ளீட் வேவ்லெந்த் அப்படின்னா அதை நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆங்கிள்ல சொல்லணும்னா 2π ன்னு சொல்லலாம். அப்ப 2π divided by 2, which is nothing but pi. அப்போ எனக்கு எப்படி மாறுது, இந்த இடத்துல எனக்கு 180 டிகிரி ஆப்டெயின் ஆகுது. கரெக்ட்டா? என்னது, இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் அந்த ரெண்டு எப்படி ஈவனா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது. சரியா? அப்ப எனக்கு எப்படி மாறுது, எனக்கு 180 டிகிரில ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கு. கரெக்ட்டா? 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்னா அப்படியே ஆப்போசிட், அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்ப அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஈவனா டிவைட் பண்ணீங்கன்னா எல்லாமே அப்படிதான். ரைட்? அப்ப எனக்கு 180 டிகிரில அவுட் ஆஃப் ஃபேஸ், எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன ஆப்டெயின் ஆகுதுன்னா இந்த மினிமா ஆப்டெயின் ஆகுது. அவுட் ஆஃப் ஃபேஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் கேன்சல் ஆயிடுது. ஸோ நீங்க வந்து எப்படி எடுத்தாலும் சரி, இந்த L1 M எடுத்தாலும் சரி, இதனுடைய டிஸ்டன்ஸ் a/2, அதே தீட்டாவுடைய வேல்யூ lambda by. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா a/4, பட் அந்த a/4 உடைய கண்டிஷன் தான் இந்த மேக்ஸிமம். அதை இப்போ நம்ம பேசலாம். சப்போஸ் எனக்கு ஈவனா டிவைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒவ்வொன்னோட கேன்சல் ஆயிடுது. நமக்கு வரக்கூடிய
ஃபேஸ் டிஃபரன்ஸ், அதாவது ஆங்கிள் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். பாத் டிஃபரன்ஸை லாம்டால சொல்லுவோம். அப்போ எனக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ், எனக்கு எல்லாமே டார்க்னஸ் தான், எதுவுமே இருக்காது. இப்போ சப்போஸ் அதை நான் 4 பிரித்தேன் இல்லையா, இப்போ 3 பிரிக்கிறேன். ஈவனா இல்லாமல் ஆர்டர் எல், ரைட், எல் என், சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை 3 பிரிக்கிறேன். அப்போ எனக்கு ஓவரால் என்ன இருந்தது, ஏன்னு இருந்தது. அப்போ 3 பிரிக்கும் போது என்ன ஆயிடும், இது a/3, இது a/3, இது a/3. இப்போ நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கே தெரியும். எதுனா 2 எடுத்தோம்னா கேன்சல் ஆயிடும். அவுட் ஆஃப் ஃபேஸ் 180 டிகிரி வந்துடும். எப்படி பார்ப்போமா? ஆஸ் யூஷுவல் தான் நம்ம என்ன பண்ணோம், அதே விஷயத்தை தான் நம்ம பண்ண போறோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல எதுனா 2 எடுக்கும்போது இதனுடைய பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், 2a/3. 2a/3யா? ஸோ என்னுடைய கரெக்டா, 2a/3. 3ல் 2 மட்டும் எடுத்துக்கோ. ஸோ 2a/3, அதாவது a/3 plus a/3, 2a/3. இது வந்து நமக்கு என்னது, இந்த பாத் டிஃபரன்ஸ். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் நமக்கு அது வேணும். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி சொல்லலாம், நமக்கு வந்து அந்த மேக்ஸிமாவோட கண்டிஷன் இருக்கு, ஆங்கிள் theta which is equal to n plus 1/2 lambda by a. Suppose if it is first fringe அப்படின்னா இந்த n 1 சொன்னா 1 plus 1/2. So அப்படியே எடுத்தனா that is nothing but 3/2 lambda by a. கரெக்ட்டா? So இது என்னது, பாத் டிஃபரன்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸ் நம்ம என்ன சொன்னோம், a theta, a/2 theta, பாரு a theta எப்படி வந்ததுன்னு தெரியும். அப்போ இது என்னது, என்னுடைய பாத் டிஃபரன்ஸ் 2a theta, சாரி 2a/3 into theta. அப்போ அந்த தீட்டாவுடைய வேல்யூ தான் இங்கே இருக்கு. therefore கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. லாஸ்ட்டாக நான் ரீகேப் பண்ணுறேன், சரியா? ஸோ எனக்கு என்ன இருக்கு, எனக்கு இந்த தீட்டா விச் இஸ் ஈக்குவல் இந்த டேர்ம் எல்லாமே, ரைட், இது ஃபேஸ் டிஃபரன்ஸ், பாத் டிஃபரன்ஸ் இப்படி இருக்கு. ஸோ பாத் டிஃபரன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2a/3 into theta. theta தான் வேல்யூ இங்க இருக்கு, 3/2 lambda by a. இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், இந்த 2 இந்த 2 இந்த a இந்த a இந்த 3 இந்த 3 which is nothing but lambda. கரெக்ட்டா? ஸோ lambda வேற எதனா இருக்கா, 3/2 lambda a, ரைட். ஸோ எனக்கு வந்து இந்த லாம்டான்னு இருக்கு. ஸோ லாம்டா விச் இஸ் நத்திங் பட் 2π. கரெக்டா? லாம்டா அப்படின்றது வந்து 2π. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து இந்த லாம்டா. அப்ப லாம்டா அப்படின்றது என்ன, லாம்டா விச் இஸ் நத்திங் பட் 2π. கரெக்டா? ஸோ லாம்டா அப்படின்றது வந்து 2π, 360 டிகிரி. மறுபடியும் ரெண்டுமே வந்து என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. அப்போ நம்ம 2 எடுத்தோம்னா கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்கிற அந்த தேர்ட் பார்ட் தான் இவர். அப்போ இவருடைய பிரைட்னஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஈவனா ஸ்பிளிட் பண்றோம்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்கிறது, அதாவது ஈவனா இல்லாம ஆர்டர் ஸ்பிளிட் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 4 அவுட் ஆஃப் ஃபேஸ் கேன்சல் ஆயிடும், போயிடும் எல்லாமே. அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது அந்த 1 மட்டும்தான், அந்த ஒரு பிட். அதுதான் எனக்கு வந்து பிரைட்னஸா இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து 3 கட் பண்ணும்போது 2 போயிடும், 1 இருக்கு. இப்போ நீங்களே அப்படியே நல்லா பாருங்க, 3ல் 2 போயிடுது, 1 இருக்கு. எப்படி இதை வந்து நம்ம 1/3ன்னு சொல்லலாம். அடுத்து வந்து 5ல் 4 போயிடும், அப்போ 1/5. அடுத்து 7, 6 வராது, ஏன்னா ஈவன்லேயே எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ 7ன்னு சொல்லும் போது 1/7. அடுத்து பார்த்தீங்கன்னா 1/9 அப்படின்னு வரும். அப்போ 3ல் 1 பங்குனா கொஞ்சம் டார்க் பிரைட்னஸ் இருக்கும், 5ல் 1 பங்குனா கொஞ்சம் குறைஞ்சிடும், 7ல் 1 இன்னும் குறைஞ்சிடும், 9ல் 1 இன்னும் குறைஞ்சிடும். அதனால தான் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் போக போக போக, அதாவது இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம்ல இருந்து தள்ளி போக போக
என்னுடைய இந்த பிரைட்னஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. எனக்கு இந்த சென்ட்ரல் இதை தாண்டி இதுதான் பெருசு வித்து, அப்படியே எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. ரெட் சைஸ் வந்து குறையுது. ரெட் சைஸ் குறைய குறைய எனக்கு அந்த டார்க்னஸ் வந்து பெருசாகிட்டே போகுது பாருங்க. இங்கே டார்க்னஸ் தெரியல, ஒட்டி இருக்கு, இங்க கொஞ்சம் பெருசா இருக்கு, இங்க பெருசாகுது பெருசாக பெருசு, இப்ப டார்க் வந்து பெருசாகிட்டே போகுது. எனக்கு இந்த ரெட்டினுடைய வித்து வந்து குறைஞ்சிருது. சரியா, இதுதான் நம்ம வந்து சிங்கிள் ஸ்லிட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ரைட்டா, அப்போ எனக்கு இந்த லாம்டா 2π வரும்போது எனக்கு கேன்சல் ஆயிடுது. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு வேவ் தான் எனக்கு பிரைட்னஸா இருக்குது. அப்ப இதனுடைய அவுட்புட் நமக்கு வந்து புக்ல ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். எனக்கு சென்டர்ல வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக என்னுடைய வித் வந்து குறைஞ்சிடும். ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம சென்ட்ரல் மேக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்க இருக்கிற வேல்யூவும் இங்க இருக்கிற வேல்யூவும் எப்படி இருக்கும், அப்படி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல இருக்கும். அதே மாதிரி இதுவும் இதுவும். இங்க அந்த டார்க் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த டவுனும் இந்த டவுனும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த டவுனும் ஒரே மாதிரி இருக்கும். சப்போஸ் இது எல்லாம் எனக்கு வந்து +1 அப்படின்னா இது +2னா இது என்ன இருக்கும், இது -1 இருக்கும், இது -2 வரும். அவ்வளவுதான். ஸோ ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. இதுதான் வந்து எனக்கு அவுட்புட்டா கிடைக்கக்கூடிய வேல்யூ. இதே வந்து நம்ம டைஃப்ராக்ஷன் சாரி அந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும், இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சிங்கிள் ஸ்லிட். எனக்கு சென்டர்ல மேக்ஸிமம் இருக்கும், ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி ஒண்ணுமே கிடையாது, பாதி டிஃபரன்ஸும் இல்லை இன் ஃபேஸ். ஸோ எனக்கு சென்டர்ல எனக்கு மேக்ஸிமம் கிடைக்கும், டிஸ்டன்ஸ் போக போக அது அப்படியே குறைஞ்சிடும். இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய அவுட்புட் கான்செப்ட். இதுதான். இன்னும் சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட்டுக்கும் இந்த சிங்கிள் ஸ்லிட்டுக்கும் அப்படியே ஆப்போசிட். சரியா, ஸோ பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.